இந்த பெங்களூர் குளிருக்கு காலையில நல்லா பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்கணும்னு தான் தோணுது. ஆனா, அதையும் தாண்டி சண்டே காலையில சர்ச்சுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் ஒரு கும்பிட போட்டுட்டு வந்தாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, லஞ்சுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா, காய்கறி எதுவுமே கிடையாது. சரி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கட்டப்பையை தூக்கிட்டு வந்து கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். சண்டே லஞ்ச்னாலே கண்டிப்பா நான்வெஜ்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷலா இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் பல டிஸ்கஷன் பண்ணோம். தண்ணியில ஓடுறத சமைக்கலாமா? இல்ல தரையில ஓடுறத சமைக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன்ல யாரு ஜெயிச்சிருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேற யாரு? நாம தான். காய்கறிக்கு பில்ல போட்டுட்டு அப்படியே வர வழியில சிக்கனும் வாங்கிட்டு வந்தாச்சு. பிரியாணி தான் செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்போ 2, 3 நாள்ல நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வருது. ஸோ அன்னைக்கும் வந்து பிரியாணி தான் சாப்பிடுவோம். அதனால இன்னைக்கு சிக்கன் கிரேவியும் ரசமும் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு சைடில் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த பாக்ஸ் காய்கறி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பாக்ஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே நம்ம காய்கறி வச்சாலும் தண்ணியெல்லாம் கீழே வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ காய்கறி மேலே எதுவுமே படாது. ரொம்ப நாளைக்கு காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.